அபுல் காசிம் அல் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்களாம், மனுஷன் செய்கிற செயல்களில் எந்த செயல் அவனை ஈமான பிடுங்கி மௌத்தாகுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. நம்ம தொழுததும் நோம்பு வச்சதும் ராத்திரி எல்லாம் நின்று வணங்கினது 4 பேருக்கு தர்மம் கொடுத்ததெல்லாம் மௌத்தா போகும்போது ஈமானோடு மௌத்தாகணும். நான் 4 பேருக்கு தர்மம் கொடுத்தேன், நம்ம நின்று தொழுதோம், இந்த வெயில் காலத்தில் கூட நோம்பு வைக்கிறோம், எதுக்கு? மௌத்தாகும் போது ஈமானோடு மௌத்தாகணும். ஈமானோடு மௌத்தா போனால் தான் சொர்க்கம். அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, ஐயுதல் எந்த குற்றம் எந்த காரியம் யுல்ஸபுல் ஈமானு மினல் அப்தில், ஒரு மனுஷன் ஈமான பிடிங்கிறோம், ஈமான பிடிங்கிறோம். அது பயங்கரமானது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் நம்ம சந்ததியும் பாதுகாப்பானாங்க. எந்த குற்றம் ஈமானை பிடுங்கும்? கடைசியில் அவன் தொழுவான், நோம்பெல்லாம் வைப்பாரு, ஈமான் போயிடும், ஈமான் இல்லாமல் ரூஹு போயிடும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நம்ம ஈமானை காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு பக்கம் தொழுகிறோம், இன்னொரு பக்கம் அது எங்கேயோ போயிட்டு இருக்குது, பானையில் அரிசியை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், உள்ள எத்தி பார்த்தா ஒன்றும் காணல, பானை ஓட்ட பானை. சூஃபி ஜலாலுத்தீன் ரூமி எழுதுவார், சொல்வார், ஓட்டப்பையில் அரிசி நிரப்புகிறவர்கள், ஓட்டை பையில் அரிசி நிரப்புகிறவர்கள் யாரு? இந்த மாதிரி ஆட்கள். ஓட்டப்பையில கொண்டு போய் அரிசியை போட்டுக்கிட்டே இருந்தா அது கீழே போயிட்டே இருக்கும், பை நிரம்பாது. நம்ம செய்கிறோம் அமல், வணக்கம், தொழுக, இதெல்லாம் ஓட்டப்பையா இருந்துடக்கூடாது. நான் செய்யக்கூடிய அமல் தங்கணுமே, நிற்கணுமே, நிரம்பணுமே, அது நிரம்பல்ல, பை ஓட்ட. எந்த செயல்களால் ஈமானை பிடுங்கப்படும் என்று கேட்டபோது அல்லாமா அபு காசிம் அல் ஹக்கீமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்து பிடுங்கப்பட்டு விடும், ஈமானை பிடுங்கிவிடும், ஈமான் பிடுங்கப்படும் காரியங்கள் என்று அவங்க சொல்லிவிட்டு முதல்ல சொன்ன வார்த்தை தருக்கு ஷுக்ர் அலல் இஸ்லாம். அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு நியாமத்தான வாழ்க்கையை கொடுத்தானே, உபகாரம் செய்கிறானே, நல்லா வச்சிருக்கிறானே, அதை நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லாமல் நன்றி செலுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவருக்கு அந்த ஈமான் கடைசி நேரம் தங்கி இருக்காது. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. நன்றி கெட்ட மனிதர்கள், முதல் விஷயம் என்ன? நன்றி கெட்ட மனிதர்கள் வாழ்க்கையில நன்றியே இருக்காது, என்ன பண்ணாலும் நன்றி இருக்காது. இறைவனை மறந்து வாழ்றது இன்னைக்கு எவ்வளவு பேர், இன்னும் பள்ளிவாசலை எட்டி பார்க்காத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ரமலான் அவங்களுக்கெல்லாம் ரமலான் நாட்டே இல்லை. நோன்பு ஆரம்பம், நான் நோன்பு, நீங்க நோன்பு, ஆனா அவங்க நோன்புலாம் இல்லை. அவங்க பாட்டில் எப்போது மாதிரி சுத்துறாங்க, போறாங்க, சாப்பிட்றாங்க, நடக்கிறாங்க, படுக்கிறாங்க. அவங்களெல்லாம் எப்படி? அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நன்றி இல்லாமல் போகுமா? இதன் முடிவு ஈமான் பிடுங்கப்படும். அல்லாஹ் உங்களையும் என்னை பாதுகாப்பானா. நன்றி இல்லாத வாழ்க்கைகள் ரொம்ப டேஞ்சர். குறிப்பாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த ஈமானுக்காக, இஸ்லாத்திற்காக நான் நன்றியோடு வாழ வேண்டும். நன்றி அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்றி உள்ள மக்களாக நீங்கள் வாழ்வது என்பது அவன் தேர்ந்தெடுத்த பாக்கியம்ங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ நன்றியோடு வாழு, நான் உன்னை கைவிட மாட்டேன், என்ன பண்ணுவேன், இன்னும் நிரம்ப கொடுப்பேங்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானா. லா அஸீதன்னகும், உங்களுக்கு இன்னும் நிரம்ப கொடுப்பேன். எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு எல்லாம் இருந்தால் இப்போ கொஞ்சம் டம்மா இருக்குது, இப்போ டஃப்பா இருக்குது, வியாபாரம் இப்போ கொஞ்சம் டல்லா இருக்குது, அப்படிலாம் ஆகிறது இல்லை. அப்படி ஆகுதுன்னா அல்லாஹ்வுடைய வாசகம் பொய்யா போயிடும். எது? நீ நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஏன் குறைஞ்சிச்சு? ஏதோ நான் தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். வியாபாரம் நல்ல பிஸியான ஒன்று, தொழுகை விடுறது, நோன்பை விடுறது, இபாதத்தை விடுறது, தர்மத்தை விடுறது, நான் கொடுத்த தர்மத்தை ஸ்டாப் பண்ணேன், நான் தொழுத தொழுகையை நிறுத்தினேன், நான் செய்த நல்ல காரியத்தை நிறுத்தினேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் உன்னை டஃப்பாக ஆக்கிடுவேன், டல்லாக்கிடுவேன். தொழில் ஏன் டல்லா போகுது? நல்ல போன தொழில் டல்லாகுதா? அல்லாஹ் அல்ல குறை செய்தவன், குற்றம் அவன் மீது அல்ல. அவன் வாக்களித்தான், நீ எனக்கு நன்றி செலுத்து, நான் உன்னை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது என்னைக்கு பொய்யாகும்? அதிகம் நடக்கும், அதிகம்தான் கொடுப்பான். லைஃப்னுடைய ஸ்டைல் அல்ல, லைஃப்னுடைய முன்னேற்றம் கூடிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய சுன்னத் அது. நம்ம எங்கேயோ மிஸ் பண்றோம். பிஸியாக இருக்குது, தொழுகைக்கு போகிறது இல்லை, கொஞ்சம் டைட் ஆகிட்டாரு. இப்போ நம்ம தான்
அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், அதரத் வாழ்க்கையில் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தான் காரணம்னார். அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டார், நானே காரணம். நான் அதை ஏன்லாம் கேட்கல, அவர் ஆதங்கப்பட்டு சொன்னார், நான் தான் காரணம். நல்லா இருந்தேன், செழிப்பாக இருந்தேன், எனக்கு இருந்த மாதிரி யாருக்கு எங்கள் ஊரில் இல்லைங்கிறார். எனக்கு இருந்த மாதிரி யாருக்கு எங்கள் ஊரில் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீனை நான் வாழ்க்கையில் பல காலங்கள் நினைக்கவில்லை, பல ஜும்மாவையும் விட்டேன். பல ஜும்மா நான் போகலை, ஏன்னா அவ்வளவு பிஸியாக இருந்தேன். இன்னைக்கு அனுபவிக்கிறேன் என்றார். இன்னைக்கு அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதார். அழுதுட்டு சொன்னார், என் பேரன் பேத்திக்கு கூட ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்க முடியல. பேரன் பேத்திகளுக்கு ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்க முடியல. அன்னைக்கு எங்கள் வீட்டில் கிடந்த பொருளுக்கு நிகர் எங்கேயும் இல்லை. இன்றைக்கு என்னுடைய நிலைக்கு காரணம் நான் தான் என்றார். இப்போ கவலைப்பட்டு அதில் என்ன அர்த்தம்? எனவே இங்கே நான் சொல்வேன், பாதுகாக்கப்பட வேண்டிய மகத்துவமிக்க ஈமான் உங்களை விட்டும் எடுக்கப்படும். ஒன்று, நன்றி இல்லாமல் போவது. குறிப்பாக இறைவன் கொடுத்த இந்த ஈமானின் நிஅமத்தை கொஞ்சம் நன்றி செலுத்தாமல் நம்ம வாழ்ந்துட்டோம்னா அப்புறம் இழப்புகள் நம்மை தேடி வந்துடும்.